ஃபர்ஸ்ட் பெரியவாளை தரிசனம் பண்ணதுங்கிறது நம்ம சிபிஎம்ஜி ஜெயராமன் ஐஷன் போய் தான் தெரியுமா? இல்லை, அதுக்கு முன்னாலேயே அப்படியா மீட் பண்ணி சிபிஎம்ஜி ஜெயராமன் பண்ண பிறகு ரொம்ப நெருக்கமாயிட்டோம். ஓகே. அது வந்து அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு பெரிய சரித்திரம். நான் பெரியவாளை வந்து சாதாரணமாகவே போய் பார்க்குறவன் அந்த காலத்தில். அதானது இப்படி எல்லோரும் பெரியவாளை பார்ப்பாளே காஞ்சிபுரம். ஆமாம், அங்கே சில பட்டு சாரி வாங்கிறதுக்காக போவோம், அந்த மாதிரிலாம் போகிறது கிடையாது. இந்த ராமாஸ்கேப் இருந்து போகிறோம். பெரியவா தரிசனம் ராமாஸ்கேப்புங்கிறது அப்போ அந்த அனுபவம் கூட உண்டு. அது எனக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, என்னுடைய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் தட் என்னுடைய சர்க்கிள் அதில் வந்து பெரும்பாலும் நமக்கு ஏதோ விஷயம் தெரியும்னு நினச்சின்னு வந்து கேட்குறவா, உண்மையாக ஒன்றும் தெரியாது. அப்படி கேட்குறவாள் அந்த விட்டல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த ராமாஸ்கேப் பையனுக்கு பொண்ணை கொடுத்தார். அவங்களுக்கு அந்த கேஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் பல இடங்கள்லையும் நான் வந்து பெரியவாளை பார்த்து அங்கே இருக்க வேண்டிய இது இருந்தது. பட் அதில் முக்கியமான காரணம் வந்து 2 காரணம். ஜெயராமன் வந்த பிறகு ரொம்ப நெருக்கமாகிடுது. ஏன்னா பாத பூஜை அடிக்கடி பண்ணுவான், அப்போல்லாம் போவேன். அப்புறம் அந்த இவர் இருந்தார், இந்த ஜெயராமோட மாமா இருந்தார் மடத்துலேயே இல்லையா? அவர் பேர் மறந்து போச்சு. அவர் பேரும் ஜெயராமன் தானோ தெரியல. ஆமாம், அவர் இருந்தார். அவர் அடிக்கடி வருவார். சுப்புடு வருவார். இப்போ அந்த குரூப் சுப்புடு ரிலேஷன்ஸாக அவர் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக ஏதோ மியூசிக் கிரிட்டிக். ஆமாம், மியூசிக் அந்த சுப்புடு. அப்போ அப்படியே தொடர்பு அப்படியே இருந்தது. முதல்ல எப்போ மீட் பண்ணேங்கிறத வந்து பார்க்க போச்சுனாக்கா, நான் பள்ளிக்கூடத்தில் பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சு விட்டு ஒரு ரமண மகர்ஷியை பார்க்க போனேன். எந்த ஊரில் ரமண மகர்ஷின்னா? நீங்கள் திருவண்ணாமலையில் தான் பார்க்க? ஆமாம், அங்கே தான் போனேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தேன்? நான் வந்து நெல்லைப்பள்ளி சிட்டூர் சொல்கிறேன், கேரளாவில் இருந்தேன். கேரளாவிலேருந்து திருவண்ணாமலைக்கு போனீங்களா? ஆமாம். இல்லை, நான் அப்போ வந்து கேரளாவில் இப்போ வந்து படிச்சு விட்டு வேந்தாவில் போய் ஜாயின் பண்ணேன். வேந்த மெட்ராஸில். அப்போ தான் ஒருக்கா வர வழியில் அங்கே ரமணாசிரமத்தில் போய் பெரியவாளை பார்த்து ஒரு நாள் அங்கே இருந்தேன். அது வருஷம் இருக்கும். அது எனக்கு சரியா ஞாபகம். 1949. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் அவர் இறந்து போது 2 வருஷம், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். ஓகே. அந்த அம்மா வந்து கூட ஒரு அலமேலு அம்மாளா ஒரு அம்மா கூட இருந்தாங்க. சரி. அவள் கொல்லங்கோடுங்கிற ஊரில். சரி. அவளை கூட என்னவோ பாட்டார என்னவோ ஃபேமிலி அது. பட் அப்போல்லாம் எனக்கு அந்த இது தெரியாமல் பார்க்கணும். ரொம்ப சின்ன வயசு. அப்போ என்ன காரணம் கேட்டாக்கா, எனக்கு இவ்வளோ தூரம் அந்த ஒரு 10-15 வயசு வரைக்கும் முட்டாளாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் முட்டாளாக தான் இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் முட்டாள்தனம் குறையிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய குருநாதன் தான். அவர் வந்து வந்து ஜெகநாதாச்சாரியார். தமிழ் ப்ரொஃபஸர் ஆஃப் விவேகானந்தா காலேஜ், வைமுக உதயம்மாவுடைய மருமன். அப்புறம் அவர் ராஜமாணிக்கனார். அவர் ராஜமாணிக்கனார். அப்புறம் சீனிவாச ராகவன். அதெல்லாம் வந்து பழைய கால ஜெம்ஸ் எல்லாம். ராகவா சாஸ்திரி. விவேகானந்தா காலேஜினுடைய ஆரம்ப காலத்தில் விவேகானந்தா காலேஜ் ஆரம்பித்து அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணேங்க. நான் வெளியில் வந்தது வந்து 1952 இருக்கும். 52 முன்னாள் சொன்னேன். அப்போ தான் இப்போ விவிஎஸ் இருந்தாங்க. அந்த நம்ம நிறைய பேர் அது அந்த டைமில் வந்து காலேஜ் மாதிரியே இருக்காது, ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். அது அப்படிதான் இல்லை, இப்படி போட்டிருக்குது. அவன் விஎஸ் கூட என் கூட இருந்தவங்க கூட அவங்க கூட பிரின்ஸிபால் ஆகிட்டான். அப்புறம் கணேசன் கொஞ்சம் நாளைக்கு இருந்தார். அப்போ வந்து அப்போ என்னாச்சு, கள்ளக்குறிச்சி ராமகிருஷ்ண சாஸ்திரியெல்லாம் இப்போ மகா பிரமாதமுங்க. அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா, வேறு படிக்கிறது வேற ஒன்றும் இல்லையே, அப்போ இந்த மாதிரி பிரவச்சனங்கள் கேட்கறது. அப்படி கேட்டு தான். பெரியவா வந்து 1957 விவேகானந்தா காலேஜுக்கு எழுத்தாப்புல சம்ஸ்கிருத காலேஜில் இருந்தேல அங்கே நான் வந்து ஒரு மாணாக்கனாக இருந்தேன். எப்படி மாணாக்கனாக இருந்தேன் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமான சமாச்சாரம். அது இந்த திருக்கணிதத்துலேயும் வாக்கிய கணிதத்துலேயும் பஞ்சாங்கங்களில் வித்தியாசம் வரும். அப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் அஸ்ட்ரானமி படித்தவா இல்லையா, கொஞ்சம் அஸ்ட்ரானமி படித்து, அஸ்ட்ரானமினா வானநூல். அப்போ அதில் வந்து திருக்கணிதம் தான் சரியான கணிதம், வாக்கிய கணிதம் தப்பான கணிதமாக சொன்னால் கோபம் தூரம் சாஸ்திரிகள். உங்களுக்கு நீங்கள் யாராவது வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுறவாள் இருந்தால் மன்னிச்சுக்கணும். ஏன்னா ஸ்ரீரங்க பஞ்சாங்கம் தான் பார்ப்பேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பார்த்துக்கிட்டு போங்க, அவ்வளோதான், விட்டுவிட வேண்டியது. தப்பு தான் அது.
அப்போ எல்லாம் கொஞ்சம் கூட யௌவனமாக இருந்ததுனால கொஞ்சம் கிரிட்டிசம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அபத்த பஞ்சாங்கம்லாம் சொல்லிவிடுவோம். அந்த டைமில் என்ன எடுத்துன்னா, நான் வந்து ஐ வாஸ் டூயிங் சம் ஒர்க் ஆன் சித்தாந்தாஸ், சூரிய சித்தாந்தம், பஞ்சமகா சித்தாந்தம். பேசிக்கலி ஐ எம் ஏ மேத்தமேட்டிஷியன். எனக்கு இதுக்குமா ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஆன்மீகத்துக்கு கூட சம்மந்தம் கிடையாது. அதுக்கு தான் லாயக்கத்தவன். ஆனால் கணக்கு ஒன்று 2 கணக்கு போட தெரியும், அவ்வளோதான். அதோட சரி விட்டு வேண்டியது தான். அது இப்போ சாஸ்வதம். 1 2ங்கிறது எப்பவும் சாஸ்வதம், நித்தியம். 2க்கு பக்கத்தில் போகிறது சார், கொஞ்சம் 2 அப்படின்லாம் சொல்ல முடியாது, 2 தான் ஆக்சியோமேட்டிக். அப்போ அந்த டைமில் வந்து என்னாச்சுனாக்கா, அது சரியான வந்து ஞாபகம் இல்லை. சுக்கிர அஸ்தமனம் அக்கார்டிங் டு வாக்கிய பஞ்சாங்கம் சுக்கிர அஸ்தமனம் ஆயாச்சு. சுக்கிர அஸ்தமனம் ஆயாச்சு. ஆனால் சாயங்காலம் பார்த்ததுனாக்கா சுக்கிரன் வந்து வானத்தில் தெரியும். ப்ராக்டிகலுக்கும் பஞ்சாங்கத்துக்கும் அந்த டைமில் நான், என்னோடய ப்ரொஃபஸர் சேஷாத்ரி, யாரெல்லாம் இருந்தா, அப்புறம் என்னுடைய ப்ரொஃபஸர்ஸில் நான் பெட் ஸ்டூடெண்ட்டு. எல்லாருக்குமே அந்த காலத்தில் ரொம்ப இதெல்லாம் சார் பழங்கதை இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் புரியாது. பாதி பேர் இருக்கா, அந்த இருக்கிறதா பெரியவாட்ட போய் விஞ்ஞானம் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு மகசர ஒரு இது ஒன்று தயார் பண்ணி, இந்த மாதிரி மடத்தில் பண்ணக்கூடிய பஞ்சாங்கம் வந்து தப்பாக வர்றது, கொஞ்சம் மாற்றம் மறுத்தணும்னு சொல்லி பெரியவாட்ட. அவன் எல்விஎஸ் மணியெல்லாம் கூட இருந்தார். எல்விஎஸ் மணியெல்லாம் அதுக்கு பின்னால் வந்தார். அவ சொல்லும் போது பெரியவாட்ட ஒரு காஞ்சிபுரத்துக்கா இல்லை, இது சம்ஸ்கிருத காலேஜ் அந்த எல்லாம். அவ தான் பெரியவா வெளியே வந்து பார்த்தா, ஒன்றும் பேச மாட்டாளே, இருக்கு பார்க்கலாம் போயிட்டார். ஒன்றும் பேசலை. அடுத்த நாளைக்கு ஸ்லீமும் எழுதி கொடுத்துட்டார். அந்த ஸ்லீமும் தான் இப்போவும் இந்த மனத்து பஞ்சாங்கம் எழுதுறீங்களே நீங்கள், இது ஜோதிஷ விஷயமான எல்லா விஷயத்துக்கும் திரிகணம் தான் ஃபாலோ பண்ணணும். அது மாற்றினது அப்படி தான் முதல்ல எழுதினார். மடத்தில் ஊறுபடுற வேலை பண்ணிவிட்டா சார், எப்படி சொல்ல போகலாம், எவ்வளோ பரம்பரையாக எவ்வளோ காலமாக நாங்கள் வாக்கிய கணிதம் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை வந்து மாற்றி சொல்லக்கூடாது. அவர் சொன்ன மாதிரி பெரியவா அவருக்கு ரொம்ப நீங்கள்லாம் போயிடுவேன், நான் இங்கேருந்து கால்ஷேவம் பண்ணோம்னா அவள் கூட தலையிருந்து கால்ஷேவம் பண்ணோம். அப்புறம் தான் அந்த ஸ்ரீமத்தை மாற்றி கொடுத்தார். அனுஷ்டானங்களுக்கெல்லாம் நீங்கள் வேணால் வாக்கியம் பண்ணிட்டு போகிறோம், கணிதம் தான் பியூர், ஜாதக ஜோதிஷ சமாச்சாரத்துக்கு எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ கொடுத்தா சரி. அது ஜெயராமன் கூட தெரியும். அது ஜெயராமன் நீங்கள் வந்து பெரியவா கூட கிட்டக்க கொஞ்சம் ப்ராக்சிமிட்டியில் போய் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் பெரியவா இங்கே லீட் பண்ண வாழலாம் அவள் தான். அப்போ சர்ச்சையில் வந்து என்ன எடுத்துனாக்கா, எனக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும் இல்லையோ, அப்போ ஒரு நல்ல பையன் அவளுக்கு வேணுமே. அவளுக்கு இப்போ நான் தான் நல்லா கரெக்டாக அவளுக்கு இது பண்ணுவேன், என்னையும் கொண்டு போவாள். சரி, ப்ரெசென்ட் பண்ணதெல்லாம் சேஷாத்ரி தான் ப்ரெசென்ட் பண்ணார். அப்புறம் அதை சூரிய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அயனச்சலனம்ங்கிற வித்தியாசம் வருது, அந்த 23 டிகிரி டிஃபரன்ஸ் வருது இல்லையோ, அதை பற்றின ஒரு சர்ச்சை வந்த போதாக்கும் சதசில எல்லாம் பேசியிருக்கா, நிறைய பெரியவா நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி தான் வந்து கணித ஞானமெல்லாம் வந்துங்கிற ஆண்டவனுக்கு கூட தெரியுமா சந்தேகம், அந்த அளவுக்கு சமாச்சாரம் அது. அப்போ நாங்கள் சூரிய சித்தாந்தத்தில் அயன சலனத்தை பற்றி ஒரு இது இருக்கு. அயன சலனம் அதாவது இப்போ எர்த்துக்கு வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறது, சூரியனையும் சுத்துறது, அதெல்லாமே வாப்ளிங் இருக்கு, அந்த ஆக்சிஸ் வாப்ளிங். சரி, அது வந்து 1,32,000 வருஷத்துக்கு ஒருக்கா சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். போல் ஸ்டார் வந்து மாறிக்கிட்டே வரும். அது கொஞ்சம் அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா. இந்த விஷயத்த ஞாபகம் இருக்கா? சிவன் சார், பெரியவாளுடைய தம்பி சிவன் சார்ங்கிறவர் ஏணிப்படிகள் மாந்திரம் எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தேர் வரும்பொழுது மேல இருக்கிற இந்த கலசம் இருக்கு, அது இதனுடைய ஆட்டத்துல அது ஆடு. அது நாங்கள் வழக்கமாக ரொம்ப ஈஸியாக சொல்றது, ஒரு பம்பரத்தை விட்டு அடிச்சிடனாக்கா பம்பரம் பாபுல் ஆகின்னுக்கும், அது கடைசியில் சுற்றி மேலே வரும். அந்த சென்டர் அப்படியே தானே இருக்கும், இருந்தாலும் அப்படி சுற்றிக்கிட்டே வரும். அதுதான் அது வாப்ளிங் சொல்லுவாங்க. அது வந்து அதில் இருக்குது, அந்த சுற்றுசானத்தில் இருக்குது. அப்போ அது இருக்குல்ல, நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, அது சரியாக வியாக்கியானம் பண்ண தெரியலை. நாங்கள் இப்போ எல்லாம் அது எங்களுக்கு லீட் பண்ணவர் NC லக்கரி சொல்லி விட்டு கணிதாச்சாரியா கல்கட்டாவிலேருந்து பெரிய, அவர் தான் கேலண்டர் ஃபார்ம் கமிட்டியெல்லாம் சேர்றதுனால இருந்தார். அப்புறம் RV வைத்தியான் இருந்தார், உஜ்ஜைனில் அப்சர்வேட்டரி இருந்தார். அவரும் என்னுடைய பெரிய ஒரு ஆசான். எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு இருக்கேன்.
அதில் இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த அயனச்சலனம் வந்து இதாக்கும். நாங்கள் வந்து அதை பழைய காலத்தில் அதை ஃபாலோ பண்ணலையா தெரியலை. ஆனால் இதுதான் இப்போ வாஸ்தவம், இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற வாஸ்தவம் இதுதான் சொல்லுவது. பெரியவா அங்கே வந்து லஹரி வர முடியலை அன்னைக்கு. பெரியவா வந்து சூரிய சித்தாந்தத்தில் எங்கே அதை சொல்லியிருக்குங்கிறத சொல்லிட்டு பெரியவா அன்னையில இந்த 2 விஷயம் நான் தீர்மானம் பண்ணிட்டேன். யார்ட்டையும் பேசக்கூடாது. நமக்கு இருக்கிற அறிவை ஒன்றுமே தெரியாது, எந்த பேச்சு வேண்டி கிடக்கு. நாங்கள் பெருசாக வேதம் பண்ணுறதுக்காக போனது. சதஸ் இல்லை, சும்மா சின்ன நாங்கள் 10 பேர் இருந்தோம். அவ்வளோ. அதில் வந்து இனிமே வந்து 2 அன்னைக்கு பண்ணதுலாம் இன்னைக்கு வேணா மாற்றலை. இப்போ நீங்கள் வந்து விட்டுலைங்கிறது அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேனே ஒழிய நான் ஆர்டிஓ எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜெயராமனுக்கே தெரியும், அது ஜெயராமனுக்கே நல்லா தெரியும். எனக்கு காரணம் கேட்டாக்கா சும்மா அசால்ட்டாக சொன்னால பெரியவா, சாதாரணமாக அப்படியே தத்துவா. அவர் கூட நின்றவர் நம்ம இவர் யக்னேஸ்வரனும் அவர் இருந்தார். யார் கூட இங்கே இங்கிலீஷ் பெரிய சயின்ஸ் ஸ்காலர். நான் என்ன பண்ணுவோம், அது பதப்பிரயோகத்தை கொஞ்சம் அந்த பதத்தை பிரித்து பேசும்போது எங்களுக்கு தெரியலை. அது அவர் கம்ப்ளீட்டாக அன்வயம் வேறு நிமிஷம் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டாரு. அலையடா இருக்கடா ஏன்டா அலையர்கள் கட்டுவிட்டேன். இப்போ இருக்கு ஆடி போயிட்டு எல்லாரும் ஆடியா அதான் சொல்லிவிட்டேன். அன்னையிலேருந்து மௌனம் தான், பேச்சே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் பெரிய நாங்களாம் சமர்த்தாள். அதான் எம்ஏஎல்லாம் படிச்சு வந்திருக்கோம் இல்லையா, மேத்ஸ் எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கோம். கடினமான அதுவும் எல்சி ரகரியெல்லாம் என்ன சமாச்சாரம், கணிதாச்சாரியா அவள் எல்லாமே அசந்தர விஷயம் எல்லாத்தையும் அவளுக்கு புரிய அர்த்தம் பண்ண தெரியல. சித்தாந்தத்தில் இப்பவும் சண்டை நடக்கிறது. அந்த சண்டை விடுறது இல்லை. என்ன நமக்கு ஒரு குணம் உண்டு, எங்கேயா சண்டை கிடச்சி வச்சுங்க வித்வான் விட மாட்டான். அதை பிடிச்சதுதான் தர்க்கம் 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 சொல்லி சதசுலாம் நடக்கிறது தானே. அப்போ அதனால நான் அதில் கொஞ்சம் நமக்கு அது வந்து பெரியவாருடைய விஷயத்துல ஒரு பரிணாமத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடம் மட்டும் இல்லை, அடி கன்னத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ என்னமோ அறிவு கட்டத்தனம். இப்போ சின்ன வயசு டீன்ஸு காலேஜில் படிக்கிற டைமு. ஐ ஃபீல் தட் ஐ எம் 18 though I am 81. நீ என்ன பண்ண முடியும், எப்படி ஏஜ் என்னது நினச்சிக்கிற சொல்லுங்க. அதுக்கு என்ன சொல்ல வரேன், இவ்வளவெல்லாம் க்ஷீணம் வருது, எல்லாம் வருது. பெரியவாளை பற்றி நினச்சின்னா க்ஷீணமே போயிடும். அஜ்ஞானம் என்னுடைய குருநாதன் சொல்லி தந்த ஒரே பேர், நீ வந்து எதுக்கும் பணத்துக்கும் புகழுக்கும் 2க்கும் ஆசைப்படாத. உனக்கு பிராப்தம் இருந்தால் வரும், என்னத்துக்கு வருமானு அனாவசியமாக நீ வந்து மல்லு கட்டுற. ஆனால் ஒன்று, நீ மட்டும் இப்போ என்னுடைய ஆசான் சொன்னது என்னன்னாக்கா, நீ மட்டும் ஜோதிஷம் கற்றுக்கோ, ஒரு பிழை இல்லாதக்கு நீ உன்னால் பிரயோஜனம் பண்ண முடியும். என்ன கேட்டால் நம்ம சொல்ல இது அதுவும் எழுதியிருக்கேன். லாஸ்ட் டைமில் ஸ்டார்டரில் எழுதியிருக்கேன். அதுலேயே இதுக்கு நான் ஐ cannot take credit for any of these things. The credit goes to our ancestors who have written those rules. அந்த ரூல்ஸை தான் நான் இன்டர்பிரட் பண்ணுறேன்னு ஒழிய நான் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன்றுமே இல்லையே. இன்னும் வந்தீங்கன்னா இன்னும் வரும்னு சொல்லிட்டு பிரகத்சமி அதில் சொல்லியிருக்கு, அதை சொல்லுறேன். நான் தான் நடக்கும், நடக்காட்டா இல்லை. இந்த பெரியவாழ்கிட்ட நேரடியாக ஜோசியத்தை பற்றி இதாக பேசியிருக்கல? இல்லை, பேசுனதே இல்லை. அன்னைக்கு வாய் முடிக்கிறேன்னு சொன்னீங்க. அதோட சரி, ஜோசியம் கட்டையவே கிடையாது. பெரியவாட்ட அதுக்கப்புறம் ஒரே ஒருக்கா 2-3 விஞ்ஞாபனம் உண்டு, அது மட்டும் பண்ணியிருக்கேன் ஒழிய பெரியவாட்டை வந்து கேட்டுக்கிறது தான் வேலை. கேட்டுறதா அங்கே நம்பர் இந்த கண்ணாடி பொண்ணு வர சொல்லும்பர். நான் ஒரு திக் கிளாஸ் போட்டுருக்கேன். இப்போ ஆமாம், ஜெயராம் என்ன சொன்னார் இருக்கா, நீ இன்னும் பஞ்சகச்சம்லாம் கட்டிக்கணும் அங்கே வந்து சுவாமியை பார்க்கறதுக்கு. பேண்ட்ல போக மாட்டேன், வேஷ்டி கட்டினா போவேன். ஆமாம், நான் கட்டிட்டு போவேன். ஏன்னா அவரு சொல்லுவார், அவர் நான் எல்லாம் கட்டிப்பார். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ஆடிட்டர் இருந்தார், ராமச்சந்திரையர் சொல்லிவிட்டு, அவரும் அதே மாதிரி தான். அவர் நிரீஸ்வரவாதி கம்ப்ளீட்டாக. அவரை வந்து ஈஸ்வரவாதியாக பண்ணி பெரியவாளுக்கு பெரிய அடிமையாக பண்ணதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். அப்படியா? அது வந்து பெரிய ஆச்சரியம் பற்றி சொல்கிறேன். 2 விஷயம் சொல்கிறேன், பாக்கியெல்லாம் ஞாபகப்படுத்தான் சொல்லணும். டி ராமச்சந்திரையர் வந்து அவர் வந்து என்னுடைய ஆத்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் திருப்பூரில் மணின்னு இருந்தார். அவர் வேறு அட்டமணிம்பர். அவர் வந்து இந்த கார்ட்போர்டெலாம் வந்து அவர் வந்து அவனுடைய மச்சனை வந்து எனக்கு சபார்டினேட்டாக இருந்தான். அப்போ அப்படி ரொம்ப வருஷம் முன்னால் அறிமுகம், 60 கிலோ முன்னால்.
அப்படி வந்து பார்த்தா இவருடைய ஷட்டகணவர் டி ராமச்சந்திரன், அவர் வாக்கிங் என்சைக்ளோபீடியா. ராமச்சந்திரய்யர். ஓ, வாக்கிங் என்சைக்ளோபீடியா. இப்போ புத்தகத்தை படிச்சுட்டு ரோட்டில் போய் இப்போ லேம்ப் போஸ்ட்டில் முட்டிப்பார் அப்படின்னா பார்த்துங்க. அந்த மாதிரியான ஆள். என் பேரில் அதீதமான ஒரு என்னை விட பிரேமை, என்னை விட வயசில் ரொம்ப பெரியவர். பெரியவர்னா 5 வயசு பெரியவர். இந்தியன் பேங்க்ல எல்லாம் இருந்தார். சண்டை போட்டு விட்டு வேண்டாம்னு சொல்லி விட்டு வந்து பெரியவர்களை இல்லைன்னா அவர் பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்கணும். அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. இந்த பொண்ணு கூட இருக்காஞ்சு. இதெல்லாம் மெட்ராஸ்ல நடக்கிறதா? எல்லாம் மெட்ராஸ். சரி, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. பொண்ணுக்கு கல்யாணம் நான் சொன்னேன் பெரியவாளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. அந்த காலத்துல என்ன விஷயமா இருந்தாலும் பெரியவாளை போய் பார்த்துட்டு வந்து விடுறது. நம்முடைய இது வந்து தாரக மந்திரம் என்னன்னா பெரியவாளை போய் பார்த்துட்டு வந்து விடுறது. மாட்டுக்கு கண்ணு போடலனாலும் பெரியவா. அது என்ன தெரியாது. அதாவது அதுக்கு நான் வழக்கமாக சொல்றது இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டி, அவ்வளோதான். இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டி. நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. போய் நின்னேன்னா போகிறோம். அந்த நிற்கிறதுக்குள்ள பாக்கியம் இருக்கணும். அதில் என்ன பேசுறது இருக்கு. நான் அவருக்கா போகும்போது எம்எஸ் சுப்ரமணியம் வந்திருக்கா. காஷ்ட மௌனம், பேசவே இல்லையே. எம்எஸ் சுப்ரமணியம் இருக்கும்போது நான் வந்தேன். ஜெரம் கூட இருந்தார். அவருக்கு வெளியில் பரவாயில்லாம் ஒன்றும் அது ஒன்றும். இன்னொருக்காக போகும்போது அந்த மாட்டுக்கார பையன் உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தங்கிட்ட பேசுறது இல்லை. இன்னும் ராமாயணம் கதை சொல்லிகிட்டு இருக்கார். பேசாதிக்கு இந்த பையன்கிட்ட அவன் பண்ண பாக்கியம் நம்மளை திரும்பியே பார்க்கல. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் சார். அதெல்லாம் அனுபவிச்சு தான் பண்ணோம். அதெல்லாம் அது ராமச்சந்திர கொண்டு போய் நீர் வாரமையா நம்ம போகலாம். கபயாலேஸ்வரர் கோவில் வருவார். உள்ளே வர மாட்டேன், நீங்கள் போய் தொழுதுட்டு வாங்கோ அப்படிம்பார். வேறு வழி இல்லையே, நான் என்ன பண்ணுறது இல்லை. இதில் ரொம்ப நம்பிக்கை எல்லாம் பண்ணுவார். ஆச்சாரன்லாம் பண்ணுவார். தினமும் அப்படி ஒரு பிடிவாதம். அந்த டைமில் இவரை என்னாச்சு, சரி பாப்பா இவருக்கு பாவம் ரொம்ப இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தார். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற நிறைய சிரமப்பட்டோம். நல்லா படித்த பொண்ணு, நல்லவா. நான் தான் கொண்டு போனால் ஒன்றும் வெறுப்பு தான் ஒன்றும். ஆனால் இவரும் நான் பேச மாட்டேன்ட்டார். அவள் பெரியவாட்ட நான் பேச வேண்டியதாக போச்சு. இவர் வந்து டி ராமச்சந்திரய்யர், என்னுடைய ஆத்ம நண்பர். இவர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணணும். வேற ஒன்றும் கேட்டுக்கல, பெரியவா அனுகிரகம் பண்ணணும். மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. பெரியவா அனுகிரகம். இதுக்கு மேலே பேசுறதுக்கு வாயில் வார்த்தை வரதில்லை. நம்மளாம் இப்போலாம் சப்பலாச்சி அடிச்சுட்டு இருக்கலாமே ஒழிய, அங்கே எல்லாம் போனால் நாக்கெல்லாம் கொள்றை போயிடும். எங்களுக்கு அப்படி தான் அபிப்பிராயம். எங்களுக்குலாம் அப்படி தான். அதனால் ஏன்னா 2 வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே கண்ணில் ஜெலவும் வந்துடும். அப்புறம் அதுக்கு மேலே நம்ம தேம்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ மேலே இங்கேயுமே அப்படி பார்த்தாருன்னே. என்ன பார்த்துருக்காரு முன்னாலேயே. அந்த இவன் இருந்தான் கடைசியாக அந்த ஆளு இல்லை, இந்த ரெவி இருந்தான். அவன் சொல்லுவான், இருக்கார் திருப்பூர் மாமா வந்திருக்கார், அப்படி பெரியவாள்கிட்ட சொல்லலாமா, சரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறானா, அதெல்லாம் பண்ணுவா. அப்புறம் சொன்னேன், என்ன பண்ணா தெரியுமா, கையிலேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்தார் இங்கேருந்து. அப்புறம் ஒரு துளசி ஒன்று 2 எடுத்தார். எடுத்து விட்டு அப்படின்னார், அரே இவர் ராமச்சந்திரய்யர். அவர் பயபக்தியாக போய் நின்றுட்டார். அது கையில் கொடுத்தார். அவர்கிட்ட எங்கிட்ட ஒன்று தரல சார், அவர்கிட்ட கொடுத்தார். 15வது நாள் கல்யாணம் சார். ஒரே வாரத்துக்குள்ள நிச்சயம் பண்ணி கல்யாணம். சௌக்கியமாக இருக்காவோ என்ன சொல்கிறேன். யார் என்ன நாள் பார்த்தா கிடச்சிது, எல்லாம் கிடச்சிது சார். மாப்பிள்ளையே கிடச்சிருக்கேன், மாப்பிள்ளையும் கிடச்சிது. அந்த கல்யாணத்துக்கு என்ன கேட்டால் என்ன பண்ணோம் சாயங்காலம் இது பண்ணோம். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தெரியுமா இல்லையோ, தாராமங்கலம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் கதை காட்சியெல்லாம் பண்ணுவார். ஆமாம், அவருடைய பிரயோஜனம் தான் பண்ண. சின்ன பையன் போவார். அதுதான் ஃபஸ்ட்டு கல்யாணம் மெட்ராஸில். கல்யாணத்துக்கு சாயங்காலம் கதா காலட்சேபம் பண்ணோம். அவரோட ஃபோட்டோ கூட இப்போ தரமங்கலம் தான் இருக்கார். அவர் கூட அப்போ எடுத்த ஃபோட்டோ இப்போ கொடுத்தேன் ஒரு 4 வருஷம் முன்னாடி. இந்த எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். அவர் இது பண்ண அவருக்கு உங்கள் ராமச்சந்திரய்யருக்கு ரொம்ப இதுவாக இருக்குமே. அப்புறம் பெரியவா தான் கதி. அப்புறம் பேச்சே கிடையாது சார். அதானது வந்து ஓரளவு வரைக்கும் பேசலாம்.
அதுக்கப்புறம் பேசுறது அர்த்தம் இல்லை. அப்புறம் அதே மாதிரி நான் கூட போனோம்னாக்கா எங்கேயாவது போனோம்னா ஜெயராமன் கூட போவோம். அப்போ எங்கேயோ இதில் போய் மாட்டிக்கிட்டோம். இங்கே இதில் இல்லை பெரியவா அங்கே முகாம் அங்கே போனால் என்ன ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணிருந்தார் ஹம்பி அந்த இதில் தங்கபத்ரா பக்கத்தில். நம்ம கூட்டத்தில் பெரியவாவுடைய பெரிய பலனா இருக்காரு சிவா இல்லாத இன்னொருத்தர் முடியும் இல்லையா அண்ணா, அவர் நம்ம சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் தம்பி 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 அவரும் வந்திருந்தாருங்க. அவர் தெரியாது எனக்கு. அவர் பாவம், அவர் யாரையும் பார்க்குறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ வேணா புறப்பட்டு வரோன்னு உத்தரவு கேட்டாக்கா நாங்களும் வழக்கமாக போவோம். இது நீங்கள் ஜெயராமோட கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்களா. எப்படி ஜீப்பில் வந்து அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஒரு நம்மளை ஆழமாக்கிறாருன்னு ஜீப்பில் போகவே வாங்கிக்க. அஃபிஷியல் ஜீப் எடுத்துக்க மாட்டோம். we will avail a casual day on that day for ourselves. எங்களுக்கு we can grant leave for ourselves. நாங்கள் பெரியவாளை பார்க்க வர்றதுனாக்கா எங்கள் அஃபிஷியல்லாம் இங்கே ஒதுக்கி போட்டு விட்டு கஞ்சிபுரத்துக்கு வருவோம். கலையில் வந்து பார்க்குறதுனாக்கா on that day we are on leave and we will come by bus. எங்களுடைய இந்த ரஜகஜ துரக பராதிகள் சமாச்சாரம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கேட்டுப்பார். லீவா அபிமானம் கேட்டுப்பார். லீவ் இல்லாமல் இருந்திருக்காது. ஏன்னா அங்கே போய்ட்டு என்ன உத்தரவு வர்றது தெரியாது. நீ போனால் போம்பார், போகாதேன்னா காரணம் அங்கே. ஆனால் ஒருக்கா மட்டும் அது போகாதேன்னு சொல்லிவிட்டு ஒருக்கா போய் மாட்டிக்கின்ற ஒரு கேஸ் எங்களுக்கு தெரியும். போக வேண்டாம்னு சொல்லி இப்போ அந்த உங்களுக்கு அது கூட நிறைய பிரசித்தம் பண்ணியிருக்கேன். அதை அதனால் நாங்கள் அங்கேயே அந்த உத்தரவு இல்லைன்னா அங்கே போய் மாட்டிட்டு அப்படி தான் அவரோட இந்த சாமூர்த்தி ஆசிரியர்களும் கூட இருந்து விட்டு அப்புறம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணார், சரி நீங்கள் போகலான்னு சொன்னதுக்கு புரோட்டோம். அதுக்கு இந்த வேடிக்கை ரொம்ப வேடிக்கைன்னு சமாச்சாரம். அவர் சாமூர்த்தி நீங்கள் நாளைக்கு போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம். அப்போ எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு விடு, நானும் வரேன் அப்படின்னாரு. சரின்ட்டோம். நான் கொஞ்சம் எப்போவுமே அப்போ இந்த இது மெல்லோடு இல்லை இப்போல்லாம் கொஞ்சம். அது இப்பவும் இல்லை வச்சுக்கோ. அவர்கிட்ட சொன்னம்மா ஒரு கேள்வி கேட்கணுமா உங்கள்கிட்ட, என்ன கேள்வி கேளையும் அப்படின்னார். இப்போ நாங்கள் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம்? திரும்பி போகிறதுக்கு காசு வேணுமே. காசு இல்லை சார் அவர்கிட்ட. பெரியவாட்ட கேட்கவும் முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது பெரியவாட்ட. அதெல்லாம் வேறு சமாச்சாரம். அவர் என்ன தெரியுமோ, இருக்குடா எங்கிட்ட சங்கீதம் இருக்குது, தொண்டை விரிச்சு விட்டு 2 பாட்டு பாடினேன்னா காசு விழுந்துட்டு போகிறது அப்படின்னாரு. ரொம்ப அவர் பாடுவார்ண்ணா, அழகாக பாடுவார், சும்மா விளையாட்டுக்கு. அப்புறம் அவரை கொண்டு எங்களுக்கு அப்போ ஃபோட்டோ இருந்தார், பெரியவாடைய ஃபோட்டோ. அது இன்னும் கூட வச்சுருக்கேன். அதை என்ன சொல்ல வரேன், என்ன சிம்பிள் லிவிங், என்ன சமாச்சாரம். அதுதான் பெரியவாட்டு எதுவுமே அந்த அந்த துறவரம்னா அந்த மாதிரியான துறவரம். ஒருத்தர் பார்த்துட்டு கூட ஒரு ஞாபகம் இல்லை, அவனோட அண்ணாவோ தம்பிங்கிற ஞாபகம் இல்லாமல் இருக்குன்னா எந்த லெவலுக்கு போயிருக்கணும் இல்லையா? அதுவும் பெரியவா தம்பின்னு ஒழுகோதாவும் பண்ண முடியாது. அது இப்போ எங்கள்கிட்ட கேளுங்க, டிக்கெட் நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம். அப்போ பேசிகிட்டே வந்தோம். அவர் சும்மா பேசுவார், நிறைய பேசுவார். அவர் சமசாஸ்திரியார் நிறைய பேசு. எனக்கு அப்போ நான் சொன்னேன், மாமா என்னாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அவர் ரொம்ப கொஞ்சம் இதாக எடுத்துக்கு உன் யாரு கேட்டா அப்படின்னா அவன் தேவையில்லாத பண்ணணும். யாருக்கு எதுவும் வாங்க மாட்டான். அது அவளுடைய இதுதான். அது என்ன சிவா பற்றி சொல்லவே வேண்டாம். அது வந்து பார்த்துருக்கல, நானே ஒரே ஒரு கா பார்த்துருக்கேன். ஒரே ஒரு கா எனக்கு அவர் தெரியாது. அப்புறம் இணைப்படிதல் மாந்தர்கள் அட்டை படிச்சு விட்டு அப்புறம் அந்த மையமாக இருக்கான் என் பப்ளிஷர், அவங்கள்ட்ட ஒரு நாளைக்கு பேசின்னு இருந்தேன். அவர் தான் ஐயோ ரொம்ப உருகி போயிட்டார். அவர் உருகி போயிட்டார். அது பெரிய மகான்கள் சார். வாழ்ல நம்ம பேசுறதுக்கு நம்ம முதல்ல வாழை பற்றி பேசுறதுக்குள்ள யோகியதை நமக்கு கிடையாது. அந்த மாதிரி அதை நினச்சிக்கணும் நம்ம. இது வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்தது. அப்புறம் போய் பெரியவாளுக்கு ஆராதனை பண்ணி எல்லாம் இதெல்லாம் பண்ணி குழந்தையெல்லாம் கொண்டு போய் எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் திருப்பூரில் இருக்கச்ச கோயம்புத்தூரில் ஒரு அதர்வ மகாநாடு நடத்தினேன். அதர்வ வேதத்தில் அது நடத்தினது யாருன்னு கேட்டாக்கா குஜராத்தி மண்டலில் பண்ணார். குஜராத்தில் வந்து அதர்வ வேதம் ஜாஸ்தியாக இருக்கு இப்போவும் பண்ணுறோம்.
அதர்வேதம் தான் ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா பைத்தியக்காரதமா என்னமோ பிளாக் மேஜிக்கு நல்லா நினைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்கிறேன், அதர்வேதத்தில் ஒன்றும் பிளாக் மேஜிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது எக்ஸாக்ட் சயின்சஸ் நிறைய இருக்குது, மேத்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். ஏகாதிக ஆயுர்வேதமும் இருக்கு இல்லையா? ஆயுர்வேதம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது. அப்போ அதில் வந்து எனக்கு நான் தெரிஞ்ச இப்போ ராமச்சந்திர சாஸ்திரிகள், ராமச்சந்திர ராவ் வாட்டியெல்லாம் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவள் வந்து அதர்வேதம் வந்து ஒரு வேதம் கற்றுக்க தான் வேணும்னு தான் சொல்கிறேன் இருக்கா. அதர்வேதிகள் நிறைய பேர் இருக்கா, கொஞ்சம் பேர் இருக்கா. கான்ஃபரன்ஸ் வந்து அது குஜராத்தி அப்புறம் இந்த பிரதாப்டி ஆஷங்க வந்து பெரிய ஒரு ஒரு மல்டி மில்லியனர். எனக்கு ரொம்ப என்ன வேண்டியவர்னு கேட்டாக்கா, இந்த கசின் மணி இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் தோஸ்தவர். அவன் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை வந்து கேட்டார், இவனுக்கு நீ சொல்லணும் அப்படின்னார். அது என்னத்தையும் நான் சொன்னேன், அது சரியாக போடுது. அவனுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. அதுலேருந்து என்ன விட மாட்டான். என்ன இருந்தாலும் அது ஏட போய் கேட்கணும்னு சொல்லிட்டு நல்ல குஜராத்தி ஜென்ரல். அவர் என்ன பண்ண, எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா மிச்சம் வந்து கொடுத்து கான்ஃபரன்ஸ் பண்ணிச்ச பிறகு வந்தோம். நேரம் எடுத்துன்னு ஆற்றுக்கு வந்தார். 1.5 லட்சம் ரூபா மிச்சம் வந்து கொடுத்து. அவர் தான் சீஃபு. இதை நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன், இதை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அவருக்கு நான் தான் பெரிய ஆள். நான் அப்படி பார்த்தேன், இந்த விஷயம் வேண்டாத வேலை நமக்கு. நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கார் பெரியவர், நீ என்ன கேட்டு புண்ணியமில்லை, அங்கே போய் கேட்டுப்பாரு. அங்கேருந்து உத்தரவாச்சுன்னா சரி, உத்தரவானா கப்சின்னு வந்துவிடு. நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நீ போய் நில்லு, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் நல்லா எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா பிரதாபதி நல்ல வேலை இந்த ஆசோட பையன் இருக்கான், அவனா கூடுக்காக சொல்ல, அவனுக்கு சரியா தெரியுமா தெரியாது. அவர் இருந்தால் அவர் வந்து சொல்லுவார். அழுதார் சார், அவன் தேம்பி அழுதார். அவர் எடுத்துகிட்டு போச்சோன்னே. அப்போ கேஷ் கிஷ்லாம் அந்த செக்குக்கெல்லாம் கிடையாது, இல்லை கேஷ் தானே, பணம் தானே கட்டிட்டு நேரம் காலத்தில் 1.5 லட்சமா 1.5 லட்சம் 1.5 லட்சம் மிச்சம் வந்து கொடுத்து பணம். அது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு பாருங்கள், அவரே புத்தி வாங்கி நான் எங்கிட்ட வந்தால் எடுத்துகிட்டு போனேன். அப்போ கலவையில் இருக்கா பரிவாங்க கலவையில் தான் இருக்கா. இவரெல்லாம் அங்கே போயிருக்கார். போய் நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு நான் தமிழில் நான் பேசுவேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பொட்டணத்தை கையில் வச்சுட்டுருக்கேன். ஏன்னோ இப்படின்னு இருக்காரு. இதுக்குள்ளே இப்போ பார்க்குறதுக்குள்ளே தான் பார்த்தாலே பாதி பேச்சு நின்று போயிடும் எல்லாருக்குமே. இது என்ன சொல்கிறது தெரியாது இல்லை. அப்போ தான் சார் ஒரு குண்டு போட்டார். கல்யாணராமன் அனுப்பிச்சாரா, ஆடி அதிர்ந்து போயிட்டார், கூந்து போயிட்டு. ஆள் நல்லா இருப்பார், அப்படியே சொன்னார் அவர் திரும்ப. ஆடி போயிட்டேன் சார், ஆடி போய்ட்டு அழ ஆரம்பிச்சுடுவார். ஓன்னு அவர் இது எல்லாம் தெரிஞ்சாச்சு சார், இவன் எதுக்கு வந்திருக்கான், என்னத்தை கொண்டாந்துருக்காங்கலாம் அவருக்கு தெரிஞ்சாச்சு. யார் பேசுறதுக்கு வேண்டி கிடக்கு, பணம் வாங்கிக்க மாட்டாரே, அவர் கொடுத்து மரத்தில் கொடுத்து விட்டார். அது சமாச்சாரம் சரி. அவர் திரும்பி வந்து ஆற்றுக்கு வந்து விட்டு ஒரு கிட்ட மட்டும் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து அழுதார். பாசிபிள் தான் உட்காந்தார். என்ன சார் இப்படி ஒரு மகான், என்ன சமாச்சாரம் அப்படி சொல்லிவிட்டு அவர் தேம்பி அழுது. நான் அவர் கூட நானும் சேர்ந்து அழுதேங்கிறது வேறு விஷயம், அது இருக்கட்டும். என்ன சொல்லும்போது அழுக வராமல் இருக்காதே. அப்புறம் சரி சொன்னேன், இப்போ என்ன நம்ம சாதாரண ஆள், இவனை என்ன பேரை ஞாபகம் வச்சுட்டேன், என்ன ஞாபகம் வச்சுக்காத, என்ன சமாச்சாரம், டெலிபதி சார், அதெல்லாம் பெரிய சமாச்சாரம். அப்புறம் உடனே என்ன பண்ணார் அவர், அந்த ஆசான் பண்ண, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், நீங்கள் இல்லை சொல்லக்கூடாது அப்படின்னு. இதனோட வம்பாவம் சேர்ந்து அவன் மல்டி மில்லியன்றவன், நம்ம சாதாரணமாக அண்ணங்க காட்சி. சரி நீங்கள் என்ன முடிஞ்சால் நான் செய்கிறேன் சார். மேலே படம் மாட்டியிருக்கேன், ஒரே படம், பெரிய படம். அந்த படத்தை எனக்கு தரணும்னுட்டேன், பெரியவாளோட படத்தை எனக்கு தரணும்னுட்டேன். நமக்கா அந்த படத்தை விட்டு கொடுக்கறதுக்கு மனசே கிடையாது. எப்படி கொடுக்கறது? நான் அந்த இவர் எங்கேருந்து வந்திருக்கார், பெரியவாடு சன்னிதிலேருந்து வந்திருக்கார். அழற சொல்லி கல்யாணம் ஆள்கிட்ட பணத்தை வந்து மனதை கொடுத்து வந்து கேட்குறேன். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன், எடுத்து கொடுத்து விட்டேன். கண்ணில் ஒரே தண்ணி, எடுத்து கையில் கொடுத்துட்டேன். அவள் ஆற்றை வந்து தேவ்ஜி காலனின்னு பேர். அவள் வீட்டில் வந்து சுவாமி ரூம் வந்து நம்ம ஆற்றுல இருக்கும், நம்ம மாமா அளவு இருக்கும் சுவாமி ரூம். குஜராத் இல்லையா, பெரிய இந்த அளவு இருக்கும். அவங்க கொண்டே மாட்டிவிட்டேன்.
அவள் பரம வைஷ்ணவாச்சா. ம். மிச்சம் இருக்கிற குஜராத்தீஸ்லாம் வந்து பார்த்து சாமியார் இந்த படத்தை இங்கே வச்சுக்கப்படாதுன்னா இங்கே ஊருப்பட்டுருங்களே. அவள் பரம வைஷ்ணவா, அவளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையே. அவர் வேறு போங்கடான்ட்டார். இவர் பெரிய ஆளு. அந்த ரூம் இன்னைக்கு நீங்கள் போனாலும் பார்க்கலாம். படம் நாங்கள் கொடுத்த படம் வார்த்தை இருக்குது, அந்த பூஜையில் இருக்குது. அவர் போயிட்டா இருந்தாலும் கூட வச்சுன்னு இருக்கார். அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு அதீத பக்தி பெரியவாட்டேன் நான் சொல்லி முடியும். நான் சொன்னேன், இது பாரு நீ எல்லாம் என்னையெல்லாம் ஒன்றும் பார்க்காத, என்ன சமாச்சாரம் தான் என்னை வந்து கேட்காது. இனிமே ஒரு நிமிஷம் ஏதோ ப்ராப்ளம்னாக்கா பெரியவாள் நினச்சிக்கோ, ப்ராப்ளம் போடும். அவன் அப்புறம் ஒருக்கா வந்தான். அவன் வந்து ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டின்னு விட்டு என்ன பண்ணான், சார் என்ன பண்ணுவேன் கேட்டான். நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ஆறாத மாதிரி கேட்டாக்கா பெரியவாட்ட ஒரு நிமிஷம் இப்படி பார்ப்பேன், தியானம் பண்ணுவேன். அப்புறம் மனசில் என்ன தோணுதோ சொல்லுவேன். அது கொஞ்சம் இது இருக்கும், லாஜிக் இருக்குல்ல. அவன் என்ன சொன்ன, இவன் பெரிய மல்டி மில்லியனாச்சே, சிவன் மலைக்கு நீ வந்து பால் குடத்தை நீயே எடுத்துன்னு பழையேறி அபிஷேகம் பண்ணிட்டு வரணும்னு இவன் செய்ய மாட்டான் தெரியும். முதல்ல இவன் உடம்பு ஸ்தூலம், குடத்துல பால் எடுத்துக்கணும். எடுத்து எப்பவுமே வேலைக்கார வச்சு வேலை வாங்குறான். சிவன் மலை வேற சார். சிவன் மலையில் இவன் குடத்தையும் வச்சு ஏறி போய் அபிஷேகம் பண்ணி கீழே வந்ததும் கம்ப்ளீட்லி சால்வ்டு. பெரிய ஒரு கிரிமினல் கேஸ். என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் பெரியவா சொன்னேன், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் நான் சொன்னேன், இது ஒரு பெரிய சமாச்சாரம். இந்த சமாச்சாரம் ராமச்சந்திர சமாச்சாரம் ஒன்று, இவருடைய சமாச்சாரம். அதுக்கப்புறம் எவ்வளவோ விஷயங்கள். மூணாவது அந்த நம்ம இவரோட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் தான் சொன்னேன் பாருங்க, ஒரே தீர்மானம் தான், பேசக்கூடாது. எனக்கு தெரியும்னு ஆட்டையும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் பார்த்து என்னச்சா தப்பாக சொன்ன வச்சுக்கோங்க, நான் பாட்டு சரின்ட்டு போயிடுவேன். உங்களுக்கு நான் அனாவசியமாக எந்த வியாக்கியானம் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் கூட அறிஞ்சவர் ஒருத்தர் பரமஞானி இருக்கார். ஏன்னா நம்ம இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு சொல்லுங்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு காரியம் நான் நல்ல காரியம் நான் பண்ணி நன்னா முடிஞ்சிருக்குனாக்கா எல்லா காரியம் நன்னா தான் முடிஞ்சிருக்கு. கல்யாணமாகாத வாழ்க்கை, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அந்த மெட்ராஸில் இருக்கிற குரூப்பில் வந்து எங்கள் குரூப்பில் எல்லாரையும் விலக்கி விட்டேன். ஏன்னா விலக்கி விட்டேன்னா முடியலை. அவளும் பெரியவாளாயிட்டான், அதீதமான பக்தி. ஜிஎஸ் மணிலேருந்து எல்லோரும் வந்து அந்த குரூப்பு, அது ஒரு குரூப்பு, ஒரு மோட்டிவ் குரூப். அது இப்போ அவளுக்கெல்லாம் வந்து அதிசயம் நடந்திருக்கு சார். பெரியவா வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். பெரியவா வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக 2 விஷயம் சொல்லியிருக்கார். அது இப்போ உங்களுக்கு சொல்கிறது தப்பு இல்லை. அந்த நம்ம ரவணி அண்ணா இவர் சொன்ன மாதிரி அதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு, இந்த அவர் இறந்து போகிறதுக்கு முன்னால் தான் அதை பற்றி சொன்னார். இந்த ஒரு உபதேசம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ரமணி எழுதினார் இல்லையா, இந்த தெய்வத்தின் குரல் ராகணபதி ரமணி சொல்கிறேன், ராகணபதி அவர் சொன்னார். அது எல்லாருக்கும் பிரயோஜனமாகட்டுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி இது ஒரு அது மாதிரி சொல்கிறேன். நீங்களும் சொல்லலாம், எல்லார்ட்டையும் தப்பில்லை. ஆனால் பெரியவாளுக்கு அக்னாலேஜ் பண்ணி தான் சொல்லக்கூடும். அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். நான் சொன்னேன் சொல்லாதீங்க. பெரியவா சொன்னது ஏதோ ஒரு காரணத்தையும் ரொம்ப நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் முடியறதெல்லாம் பண்ணி முடிஞ்சும் காரியம் நடக்கலைன்னாக்கா உங்களுக்கு தெய்வானுகூலம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எந்த காரியம் நடக்கணும்னாலும் சூரியோதய காலத்தில் ஒரு சொம்பில் பால் எடுத்துக்கோ, தெருவில் எங்கேயாவது பிள்ளையார் இருக்கும், ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோ, தண்ணியை ஊற்று, பால் அது மேலே ஊற்று, மறுபடியும் தண்ணி ஊற்றி தொடச்சி குங்குமம் வச்சு சந்தனம் வச்சுட்டு வா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலமே செய்யணும். 9 வாரம் செய்யணும். ஆறுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுங்கிறதுல ஃபஸ்ட்டில் சொல்கிறேன், முரளிக்கு பொண்ணு. அது வந்து சமாச்சாரம் சார். அதெல்லாம் அவெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காளோ இல்லையோ தெரியாது. திருச்சிக்கு போய் நாராயணன், அதே இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நம்ம ஆளுகள்லாம் கேஃபு தானே, அவட்ட தானே பணம் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் இது வந்து எனக்கு யாரும், அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் கல்யாணம் ஆகாதே கஷ்டப்படுறவாளுக்கு மட்டும் சொல்லுங்கள்.
இப்போல்லாம் ஆண்கள் இப்போ வெள்ளாளு கல்யாணம் தான் எல்லாரும் அழகாரான். நான் பொண்ணு அது சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆசான்னு சொல்லியிருக்கேன். நீ யாருக்கு மாட்டேன்னு சொன்ன நேரம் ஒருத்தன் வந்து என்னோடய பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு நல்ல டைம் எப்போ பார்த்து சொல்லணும்னு சொன்னாக்கா நீ மாட்டேன்னு சொல்லாது. அது வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் எக்ஸ்பைட் பண்ணின்றது உண்டு என்கிட்ட, அது வேறு விஷயம். ஆனால் பொண்ணு அப்போ நம்ம சிரமித்து பார்க்கணும், முடியுமா முடியாதாங்கிறத சிரமித்து பார்க்கணும். இது வந்து பெரியவா பண்ண அனுக்கிறோம். பெரியவா சொன்னதே தான். அது வந்து மந்திரம் இல்லை, யந்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை சார். ஒரே கோவில், ஒரே இது, ஒரே இது. கோவிலை மாற்றப்படாது, டைமை மாற்றப்படாது, இது முடக்கம். இப்போ மந்தியில் வந்து இது பிரேக் ஆகக்கூடாது. 9 weeks கண்டினியூஸாக பண்ணணும். பிரேக் ஆச்சுனாக்கா மறுபடியும் ஆரம்பிக்கணும். இது பால் எடுத்துக்கிட்டு போக இன்னொன்று உண்டு, போயிட்டு வர்றது வரைக்கும் யார்ட்டையும் பேசக்கூடாது. இந்த ஒருத்தங்கிட்ட சொல்ல போய் அவனுக்கு அவங்க கல்யாணமும் இல்லை பிரசந்தி, இவன் மரியாதை பாங்க. சரி 4:30 மணிக்கு காலமையான தொந்தரவு காலையில் வண்டியில் நல்லா புறப்பட்டான்னாக்கா, வண்டியை எடுத்து வெளியே வரதுக்கிட்ட என்ன சார் காலங்காத்தால புறப்படுறாங்க, தடங்கள் எப்படியே வரும் தெரியுமோ. நடக்காதுனாக்கா அது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேயே தெரிஞ்சு போயிடும். நீ பண்ண முடியுங்கிறது, நீங்கள் பண்ண முடியணுமே. நான் 6 மாதம் இறந்து போயிட்டான் தைலா பிள்ளை. அப்போ 6 மாதத்துலேருந்து இந்த 81 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கேன் இல்லையா. நான் வந்து பெரியவாளை எப்போவுமே அம்பாளை தான் பார்த்துருக்கேன், என்னுடைய அம்மாவை பார்த்துருக்கேன். முகாம்பி அம்மாவை யாரு படுத்தி பண்ணுறாளோ அவட பேசாமல் இருந்து விடும். இன்னைக்கும் எனக்கு என்னாச்சுன்னா எந்த ஒரு அன்னையிலேருந்து ஆறை பார்த்தாலும் அம்மா தான் ஞாபகம். எங்கள் ஆத்துக்காரி பார்த்தா கூட அம்மா ஞாபகம் வந்து முடிஞ்ச டைம் அது பரமசம் மாதிரி அடுத்தது கடைசியில் பைத்தியமாக கொஞ்சம் அடுத்தவா பார்த்து சொல்லுவா, கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சரியில்லை சொல்லுவான், சொல்லிட்டு போட்டோம். ஆனால் உண்மை அது வந்து அவர் சொன்னது வந்து அது ஒரு பெரிய ஏன்னு சொன்னாருங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. எனக்கு அம்மா எல்லாருக்கும் வாழ்ந்தவன்னு அவருக்கு தெரியாது. நீங்களா அதை பற்றி பேசினதே இல்லை. எப்படி தெரியும் சார்? அந்தராத்மாவில் இருக்கிறது அந்தராத்மாவை இதெல்லாம் ஆட்ட போய் சொல்கிறது சொல்லுங்க. இல்லை என்ன ப்ரூஃப் வேண்டி கிடக்கு. அப்புறம் தான் அவருக்கு நான் இப்போ ஜெயராம் கூட இருந்தாரா இல்லையா தெரியல. ஒருக்கா போன போது அந்த வயல் வழியாக போயிட்டு இருந்தார். நான் பின்னால் அவர் நடந்து போவார், நாங்கள் ஓடுவோம். அனுபவம் சார். அவர் நடந்து போவார், நாங்கள் ஓடுவோம் பின்னால். அப்போ தான் போய் அந்த இது ஒன்று எடுத்தார், ஒரு விக்கிரகம் ரொம்ப தூரம் போய் 1.5 மைல் அந்த போய்ட்டு. அது கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். அப்போ நான் தனியாக அதிலே இல்லை, நான் கூட்டத்தில் இருப்பேன். எப்போ அந்த இவனை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோட பியூன் இருந்தானே, ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த லோக்கலாக ஒருத்தன் இருந்தான் கலவையில், அவனோட பியூன் ஒருத்தன் உண்டு, அவன் பேர் ராமு போல் இருக்கு. ஆமாம். என்ன நாங்கள் போன போதே இன்னொரு இந்த விஷயம் சொல்கிறேன், பேருக்கெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்தேன், அவர் பையன் இங்கே உண்டு. நான் ஜெயராம் உண்டு போன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜெயராம் உண்டு வந்து அவர் பெரிய இது தரப்படும். நான் ஊருப்பட்ட சமாஜம் நடத்துகிற வழியில் குந்து தள்ளி பின்னால் போயிட்டேன். அங்கே என்ன பண்ண முடியும், அவருக்கு வந்து பெரிய மணக்கார போல் இருக்கு. பேசாமல் பெரிய உட்காந்தேன். ஜெயராம் ஆனால் கிராஸ் செக் பண்ணிக்கிறத அதுலேருந்து தான் அது பாருங்க எல்லாம் லெசன் சார். அப்புறம் வந்து பெரியவாள் ரொம்ப இது அனுக்கிறோம் முன்னோம். நீங்கள் அந்த இது வந்தேலே ஏதோ ஒரு இடம் சொன்னார் அவர், அந்த இடத்துக்கு பாம்பே தான் நினைக்கிறேன் அவர் ஏதோ இடத்துக்கு வந்தாரே. நீங்கள் சத்தாரில் ஆந்திராவில் ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்தேலே. அப்போ நாங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணோம். இப்படி சொல்கிறார் பெரியவாட்ட. அப்போ வந்து நான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணானே, இப்போ அவன் தான் பையன். இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, நிறைய இந்த இதெல்லாம் பண்ணோமே. பெரியவா போய் யாரு தெரியலையேன்னு விட்டார். அப்படியா சார்?
இவன் விட மாட்டேங்கிறான் சார். இந்த ஆள் வந்த ஆள் பையனையும் கொண்டு வந்து திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், நான் அப்போ நிறைய வசூல் பண்ணோமே ரொம்ப இது அவன் இதே தான் பேசின்னு இருக்கான். தெரியலையே இவருக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறது தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா ஆள் வந்து வாடச்சாட்டமாக இருக்கார். அவர் 2-3 ரூபா சொன்னார். கேட்டு பார்த்தார். எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. சொல்லிவிட்டு பேசாமல் இருக்க தானே வேணாம். எனக்கு இந்த ராமு தான் ஞாபகம் இருக்குது, அவனை தான் தெரியும்னுட்ட. அந்த பியூன் கிளாஸ் செக் பண்ணுவா. எனக்கு அந்த ராமு தான் அவ சார். ஒருத்தனை வந்து இன்னைக்கு செம்மட்டியால் அடித்தா கூட இந்த சார் அவன்கிட்ட போய் பீத்திக்கிறான் சார் இந்த மனுஷன். அது ஒரு பெரிய சமாச்சாரம். நீங்கள் அந்த வயலில் நடந்து போனது ஆரம்பிச்சு அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். அப்போ போய் ஒரு விக்கிரகம் எடுத்தார். ரொம்ப தூரம் போய் ஒரு அப்போ இவாள்லாம் உண்டு. அந்த இவாள்லாம் அந்த கண்ணன் ஸ்ரீகண்டன் யவனம் நான் சொல்கிறதெல்லாம் சார் இப்போது ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாலேயா இருக்கும். அதுதான் எடுத்து அப்பமா சொன்ன மாதிரி நான் என்னுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடே வந்து 1940 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு பாருங்க. அதுலேருந்து ஒரு 10 வருஷம். அப்புறம் நம்ம அந்த மெட்ராஸில் வந்து வேந்த காலேஜில் வந்த பின்னே இந்த பெரியவாழ்கிட்ட ரொம்ப பெரியவாழ்கிட்டெல்லாம் ரமணர் நேரில் பார்த்தேன், மகாத்மாஜி நேரில் பார்த்தேன். என்ன சொல்ல வரேன், பெரியவாழ்கிட்டையெல்லாம் நமக்கு ஒரு சம்சர்க்கம் ஏற்படுறதுக்கூடிய இவ்வளவு அரசியல் ஆளுகளை விடுங்க. ரமண மகர்ஷி எப்படி பார்க்க முடியும், ஒரு சின்ன பையன் அதுவும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து எப்போவுமே இப்போ பெரும்பாலும் டைம் மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி, இல்லாட்டா வயல் புல் மேலே படுத்துட்டு ராத்திரி ஒரு 9 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வானத்தை எப்படியே பார்த்துட்டுருப்பேன். அது ஒரு பைத்தியம் பிடிச்சி அது எல்லாருமே சொல்லுவாள். என்ன சார் இல்லை அதான் பார்க்கணும், அவன் எங்கேயா மேலே வானத்தை பார்த்து உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லுவாள். பெரியவா அந்த ரமணர் மறைந்த போது ஜோதி வந்ததுன்னு சொல்லுவாள். அதில் பார்த்ததில் அடியேனும் ஒருத்தர். அது ஜோதியா மெட்ரோலைட்டாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வானில் பார்க்கும்போது ஜோதி கிளம்பி போனது 1000 பேர் பார்த்துருக்கான். நிறைய பேர் பார்த்துருக்கான். பேப்பர்லேயே வந்தது. ஆமாம், பேப்பர்லேயே வந்து அதில் பார்த்த கூட்டத்தில் அடியார்கள் கூட தான் நானும் வருவேன். நீங்கள் வந்து இந்த அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜியில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இளையராஜா மகாபரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்கார். பெரியவா வந்து சத்தாரா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. பெரியவா விஸ்ராந்தி பண்ணியிருக்கார். ராத்திரி இளையராஜா வந்திருக்கார். கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொன்னாலாம். மணலில் உட்காந்துருந்தாலாம். பெரியவா உட்காந்துட்டு ஆகாசத்தை காமிச்சிட்டு வரிசையா ஒன்னொன்னா காமிக்கிறான். மேஷம், ரிஷபம் அப்படின்னு வரிசையா எல்லா நட்சத்திரத்தையும் காமிச்சாலாம். அதே மாதிரி எல்லா ராசியும் காமிச்சாலும். அவர் தெரியாத ஒன்றும் இல்லை சார். நாங்கள்லாம் படித்து இது பண்ணிட்டு போனோமே. அது எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு சார் அந்த பேப்பர் தயார் பண்ணுறதுக்கு. 2 நிமிஷத்தில் பைசா பண்ணிவிட்டார். நான் ஸ்டூடெண்ட்டு. அவள்லாம் பெரிய நிபுணமாக இல்லையா. இங்கே ப்ரொஃபஸர்ஸ்லாம் பெரிய ஆள். திருவேங்கடாச்சாரியா நியூ காலேஜ் பிரின்ஸிபாலாக இருந்தார் பாருங்க. இவாள்லாம் அவரு கொஞ்சம் கடினமான ஆளுது. இவாள்லாம் நாங்கள்லாம் அந்த பேப்பர் தயார் பண்ணுறதுக்கு மட்டும் 6 மாதம் ஆச்சு எங்களுக்கு. நான் தான் எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் இது பண்ணேன். அப்போ அந்த 6 மாதமாக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணதை 2 நிமிஷத்தில் உடச்சிருந்துவிட்டேன். அப்படி தெரிஞ்சவருக்கு அவருக்கு என்ன சார் வானத்தை அந்த சொன்ன தாரகை என்ற மணித்திரல் யாவையும் சாந்திரப்போ மனமே. அதாவது அவள் வந்து பெரிய இது சார். அந்த நம்ம பாரதியெல்லாம் நமக்கு படித்தோம்னா தெரியும். அப்போ அது வந்து இப்போ நமக்கு சார் இதெல்லாம் வந்து சும்மா இரு சொல்லற அப்போ தான் அனுபூதி பிறகுன்னா அதுதான் சார். என்ன அது சொல்லுங்க சார். அடிக்கடி சொல்லுவார் சும்மா இருப்பா. பின்ன இன்னொரு காரியம், பூர்வ ஜென்மம் கிருதம் பாவம் என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் நம்ம இல்லையா. அதெல்லாம் நம்ம ஆருக்கும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இந்த விசாரம் மட்டும் அவன் அருளால் அவன் தாள் பற்றி அந்த வந்து அனாசாயான வரணும். சிவமா அடிக்கடி சொல்லுவார், அனாயாசன வரணும் விராதைனேன்னு ஜீவன் தெய்வமே கிருபியாசம். அவனுடைய மனசு அங்கேருந்து சலிக்கப்படாது. எனக்கு திடீர்னு கொஞ்சம் பொய் சொன்னா தேவையில்லையோ தோணுன்னா சொல்ல வேண்டிய இருந்தபோது வந்து விடுறது இங்கே வரலாம். இப்படி பார்த்தா தோணுமா? அப்புறம் அதுங்க நான் பைத்தியம் மாதிரி இங்கே பார்த்தாலும் பெரிய படத்தை வச்சுருக்கேன். என்னன்னா
எப்போ கெட்டு போவேன்னு தெரியாது. என்னோட முறுக்க பூர்வ ஜென்ம கர்ம வேணைங்க சார் அது இல்லையா? அது வந்து எப்போ வேணால் நான் எங்கே வேணால் சறுக்கலாம். சறுக்க விட மாட்டாரே. அப்புறம் பணத்தில் வந்து ஏதாவது சொல்லியிருக்காளா? என்கிட்ட உத்தரவு கேட்டுக்காதுக்கு தான் இது உத்தரவு, பெரியவாவுடைய உத்தரவு. எப்போ இந்த வீடு அமையறதுக்கே பெரியவாவுடைய உத்தரவு கேட்டு தான் நான் வந்தேன். அதுதான் பேர் சுகிருத்தான்னு வச்சுருக்கேன். அதுதான் இவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாலும் சொல்கிறது உண்டு. பகா பெரியவாவுடைய நினச்சிங்க, மனசில் தடஸ்தம் இல்லாததுக்கு காரியங்கள் நடக்கணும்னு நினச்சிங்க. நான் அந்த புளியாக்கும் இந்த புளியாக்கும் சேது புளியாக்கும் ஆஹா ஈஸி எல்லாம் சொல்லுங்க, நடக்காது. அங்கேருந்து அருள் இருந்தால் நடக்கும், அருள் இல்லைன்னா நடக்காது. இன்றைக்கும் சொல்கிறேன், பெரியவாழ்வு நீங்கள் வந்து மகா பாக்கியம் பண்ணியிருக்கேன்.